பேர் வச்சிருக்காங்க. பல்வேறு இடங்களில் சர்ச்சையை மகாத்மா காந்தி ஊரக மேம்பாட்டு திட்டம், அதாவது மன்ரேகால மூலமாக 100 நாளைக்கு வேலை, கிராமப்புறத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கறதாக அந்த ஸ்கீமை 2005 காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை முழுமையாக இப்ப சிதைத்து விட்டார்கள். 2 வகையில சிதைத்து விட்டார்கள். ஒன்னு, மகாத்மா காந்தி பேர்ல இருந்த ஒரே ஸ்கீம் இந்தியாவில் இதுதான். அந்த ஸ்கீமுக்கு பதிலாக வாயிலே நுழையாத பேர் ஒண்ணு, விபிஜி ராம்ஜி. இது யாருக்கா நுழையுதா வாயில? அப்படின்னா என்ன, விக்சித் பாரத், அது எனக்கு வாயிலே நுழையில. இந்தியில ஏதோ பேரு ஜி ராம்ஜி, அது என்ன அஜினோமோட்டோ ஜி, அதுமோ என்ன தெரியாது, என்ன பேர் கூட எனக்கு தெரியாது. வாயிலே நுழையாத பேர் ஒன்று வச்சு மகாத்மா காந்தி பேரை எடுக்கிறாங்க. அது என்ன காரணம்னா, இந்த பிஜேபி சித்தாந்தத்தில் வந்தவங்க சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கல. அதனால அவங்களுக்கு எப்பவுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டு. சுதந்திர போராட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய நினைவுகளை சிதைக்க வேண்டும் என்பது அவங்களுடைய எண்ணம். அதனாலதான் நேரு எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க, இப்ப மகாத்மா காந்தியோட பேரையும் எடுத்துடணும். ஏன்னா அந்த சுதந்திர போராட்டத்தில் தாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதற்காக அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு. அதனால அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுடைய பேரை சிதைக்க வேண்டும் என்பது ஒரு எண்ணம். இன்னும் ஆச்சரியப்படாதீங்க, ஒரு காலகட்டத்தில் இந்த நோட்டெல்லாம் எடுத்துட்டு நான் புது நோட்டு அடிக்கிறேன்னு சொல்லி அந்த புது நோட்டு அடிக்கும் பொழுது மகாத்மா காந்தி படத்தை எடுத்துட்டு வேற படத்தை போட்டாங்கன்னா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அந்த மனப்பான்மை இருக்கிறவர்கள் நீ இந்தியா ஆட்சி பண்றாங்க. அதற்கு மேலாக இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடி மெட்டீரியல் காம்பனண்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்டேட் 25% கொடுக்கணும். இந்த சம்பளத்தை அந்த ஒரு என்ன எத்தனை நாளைக்கு சம்பளத்துக்கு போறாங்களோ அவங்க எல்லாம் முழு சம்பளத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்டே கொடுத்து, இப்ப இந்த ஸ்கீமை முழுசா மாத்தி 40% ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பளத்தையே கொடுக்கணும்ன்றாங்க. பல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பணமே கிடையாது. அதனால இந்த திட்டத்தை முழுமையாக மூட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுல அந்த சம்பளம் வராதனால அந்த ஊர்ல இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பெண்களை மட்டும் பாதிக்குதுன்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்க அது வாழ்வாதாரத்துக்காக, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமுக்காக 100 நாள் சொல்லியிருந்தாலும் 50 நாள் 60 நாள் தான் வேலைக்கு வந்துச்சு. அதை பயன்படுத்தி அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வருகின்ற பணத்தை எங்க செலவு பண்ணாங்க? வீட்டை சுத்தி இருக்கிற கடையில தான் செலவு பண்ணாங்க. யாரும் வாங்குற 250 ரூபாய் எடுத்துட்டு போய் பம்பாய்க்கோ டெல்லிக்கோ போய் சொத்து வாங்கல, வீட்டை சுத்தி இருக்கிற கடையில போய் பொருள் வாங்கினாங்க. இதனால என்ன ஆகும்னா, கிராமப்புற பொருளாதாரமும் பாதிக்கப்படும். கிராமப்புற பொருளாதாரம் பாதிக்கப்படும். அந்த நபர்களுடைய தனிநபர் வருமானம் குறையும். மகாத்மா காந்தியோட நினைவை சிதைக்க வேண்டும் என்பதற்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை எடுத்து மக்களிடம் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி கொண்டே இருக்கும். இந்த தேசம் எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதை உணர்த்துவதற்காக நாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொள்வோம்.